வெல்கம் டு சிம்பிள் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம மசாலா ஆம்லெட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நம்ம 2 முட்டை எடுத்திருக்கோம். இதை உடச்சி ஊற்றிக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்திக்குங்க. உப்பு சேர்த்திட்டு இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நல்லா இதை பீட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த அளவுக்கு இதை மிக்ஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஆம்லெட் நல்லா ஃப்ளஃபியாக வரும். அதனால் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்திக்கலாம். சின்ன தக்காளி இருந்தால் 1 சேர்த்திக்குங்க. பெருசாக இருந்தால் அரை தக்காளி சேர்த்தினா போதும். கொத்தமல்லி தழை கொஞ்சமாக சேர்த்திக்கலாம். அரை ஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 ஸ்பூன் மிளகுத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இன்னொருக்கா இப்போ இதை நல்லா பீட் பண்ணிக்கலாம். தோசைக்கல் காஞ்சதுக்கப்புறமா சிம்லேயே வச்சுருங்க, இல்லைன்னா ஆம்லெட் தீஞ்சிரும் சீக்கிரமாக. ஸ்பூனில் இந்த மாதிரி எல்லா பக்கமும் இந்த வெங்காயம் தக்காளியெல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணிடுங்க. ஏன்னா அது ஒரு சைடாகவே அப்படியே இருக்கும். அதனால் ஆம்லெட் ஃபுல்லாக அப்படியே ஈவனாக அதை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இப்போ 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு சிம்மிலே இது வேகட்டும். அப்புறமா திருப்பி போட்டுக்கலாம். இப்போ இது வெந்ததுக்கப்புறமா திருப்பி போட்டு வெந்துருச்சு அப்படின்னா நமக்கு சூப்பரான இந்த மசாலா ஆம்லெட் ரெடி. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.